அவள் தானே எங்கள் புன்னகை. எங்கடி போற? விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஜய்? விடுங்க விஜய். நாளைக்கு இந்த பொம்பளை அடிக்க விட மாட்டேன் விஜய். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெருக்க தூக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க அப்படியே வாங்க போலாம். ஏய் என்ன? இல்ல என்னங்கற? என்னடா? உங்க பாருங்க. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. உங்களுக்கு கோவமே வரலையா? ஆமா, வேர்க்கனே அண்ணன் பாசம் இருந்தா தானே பொறாம பிடிச்சவரே. உங்களுக்கு எப்படி எதனா இருக்கும்? பாரு, தேவெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன? நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். இப்போ எதுக்கு இவ்ளோ அவசரமா எங்க நீ அப்படி போற? ஏன் நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த பொம்பளை உண்டலன்னு பண்ணனும். இல்லனா எனக்கு தூக்கமே வராது. தூக்கத்தை நான் வர வைக்கிறேன். வா. ஜெய், வேணாம் விஜய் விடுங்க. டேய் என்னது இது? ஐயோ அத்தை, இறக்கி விடுங்க விஜய். இறக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் இருடி. டேய் என்னடா அது? ரூம்குள்ள தான் பரவாயில்லடா. என்னடா அது? ஆமா, என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி விளக்கமாற தூக்கி வச்சு நின்னுட்டு இருக்கா? ஒண்ணும் புரியலையே. ஏன்டா? அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா. நான் இந்த மென்டல் ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். அதை சாப்பிட்டுட்டாமா. அதாம்மா. பொறுக்கி என்ன சொன்ன? அப்போ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு ரூம்குள்ள போய் என்ன ஏதுன்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் வாய் மூடு. அம்மா கிட்ட எதையும் சொல்லாத, அம்மாக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு விக்ரம் சொல்லியிருக்கான். ஆமா, எனக்கு மட்டும் ஆசை பாத்தீங்களா? இப்போ நீ இறக்கி விட்டதா அப்படி பாத்துக்கோங்க. நான் அந்த பொம்பளை நீ உண்டலன்னு பண்ணனும். இறக்கி விடுங்க விஜய். முடியாது. டேய் பொறுக்கி. டேய் என்னடா உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிள்ளைங்களோ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஸ்வீட் ரெடி பண்ணிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு கிளம்புறது தான். என்ன? ஏன்னா முகூர்த்தத்துக்கும் எங்கேஜ்மெண்ட்டுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல. நீங்க சாப்பாடு எடுத்து வைங்கம்மா. சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பிடலாம். ஓகே? இவளுக்கு கொஞ்சம் வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கு. நான் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன். டேய் என் மருமகளை எதுவும் பண்ணிடாத. ஆமாமா, இல்ல நான் மட்டும் அப்படியே எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். பொறுக்கி பொறுக்கி. ஐயோ ஐயோ, என்ன பிள்ளைங்களோ. உங்களுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. ஞாபகத்துல இருக்கா இல்லையா? அம்மா அவ எங்க? சரண் கூடயும் மகேஷ் கூடயும் இருக்காமா. சரி சரி, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி சீக்கிரமா வாங்க. என்ன நேரம் ஆக்கிட கூடாது. ஏன்னா நம்ம கடைக்கு போனாலே எப்படி ஈவினிங் ஆகி வர்றதுக்கு. சரிம்மா. போலாமா? பாருங்க விஜய், இறக்கி விடுங்க. அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இறக்கி விடுங்க விஜய். என்ன இறக்கி விடுங்க வாடி. என்ன உங்க சரண் சித்தப்பாட்ட தானே இருந்தீங்க? இப்போ என்ன சித்திக்கிட்ட வந்துட்டீங்க? ஓஹோ, அங்கிட்டு விட்டுட்டு இங்க வந்து சித்தியை கரெக்ட் பண்றீங்களா? நல்ல தெளிவா பேசுறடி என் செல்லம். ஐயோ, உங்க அம்மா சொன்னது எனக்கு சிரிப்பா வருது. ஆமா, அடிக்குது. இதோட 3 டைம் அடிச்சிருச்சு. ஆனா சித்தப்பா ஃபோன் எடுத்தா சித்தப்பா திட்டுவாங்கல்ல, அதனால சித்தப்பாவே வந்து எடுக்கட்டும். சொல்லுவீங்க நீங்க யாரு? சார், இதோட 4 டைம் ஃபோன் அடிச்சிருச்சு. உங்களோட ஃபோனை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம தான் உட்காந்துட்டே இருக்கேன். யாருன்னு தெரில, எடுத்து பேசுங்க. ஏங்க போனை கூட எடுத்து பேசக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கினேன். அப்படி இல்லை சார், உங்களோட பர்சனல் சார். அது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது கால் பண்ணியிருப்பாங்க. அது நான் எடுத்து பேசுனா அது தப்பாக போயிடும். அதனால தான். சரி, இப்போ அது முக்கியமா? ஃபோன் எடுத்து பேசுங்க. எடுத்து பேசுறேன். இனிமே கால் வந்தா அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா நான் அட்டென்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ். அடே அடே கனிக்குட்டி, என்ன செல்லம்? இனி சித்தப்பா திட்ட மாட்டேன், சித்தி எடுக்க சொல்லிட்டேன். ஓகே? நீங்க இங்க இருக்கீங்க, அம்மா அப்பாங்க? விஜய் என்ன இல்ல என்னங்க? ஏய் என்னடி? இங்க பாரு, விக்ரம் என்ன சொன்னா காதுல வாங்கலையா நீ? இருந்தாலும் எனக்கு கோவம் வருது. நியாயம் தானே? சொல்லுங்க பாப்போம். ஆதிரா, நீ ஆதிராவானே எனக்கு சில டைம் டவுட் வருது தெரியுமா? அந்த அளவுக்கு நடந்துக்கிற. வரும் பொறுக்கிக்கு. சரி, நான் எங்கேயும் போல, இறக்கி விடுங்க. ஒருவேளை இறக்கி விட்டு ஓடிட்டினா? நான் என்ன உங்கள மாதிரியா விஜய்? இறக்கி விட போறீங்களா இல்லையா? ஏய்
ஏன் உன்னை வச்சுட்டு சமாளிக்கிறது பெரும் பாடுடி. எதுக்கு பண்ண காட்டுறீங்க? இல்ல என் தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா? இருக்காதா? ஹரி பாவம் தெரியுமா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்குலாம் அவளை பத்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அவ. ஆனா அவளை போய் இந்த அளவுக்கு பாடுபடுத்திருக்கால, அப்ப அந்த பொம்பளை சும்மா விட சொல்றீங்களா விஜய்? உன் கோபம் நியாயமானதுதான். என்ன அது நான் தப்பு சொல்லவே இல்லை. அதுக்காக எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம செய்யக்கூடாது, புரியுதா? சொல்ல போனா இது ஹரியோட நாத்தனார், அதை முதல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோ. என்ன ஹரி புருஷனுக்கு எதுவுமே தெரியாது. எதுவா இருந்தாலும் ஹரியோட புருஷன் வந்து பாத்துக்கிட்டோம். இனி தங்கச்சி சேஃபா நம்ம வச்சுக்கிட்டோம்ல, அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம பாத்துக்கலாம். என்னவோ இப்ப இப்படி சொன்னனால பொறுமையா இருக்கேன். அப்புறம் சரி கோவப்படாத. ஐ லவ் யூ. ஆறா வைக்கத ஏண்டி இந்த வார்த்தைய நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இங்க தொண்டை வரைக்கும் வந்தது, அதுக்கப்புறம் என்னால சொல்ல முடியல. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு காலம். ஆனா இப்ப சர்வ சாதாரணமா வருதுடி. அப்போ அந்த வேர்டுக்கு எவ்வளவு பவர்னு யோசிச்சுக்கோங்க பொறுக்கி. பவர் தான். சரி இறக்கி விடுங்க. அதை என் கண்ணு பார்த்து சொல்லு, இறக்கி விடுறேன். போங்க விஜய், வெக்கமா இருக்கு. என்னடி விற்கும் உனக்கு? இப்ப என்ன பார்க்க போறியா இல்லையா? வெக்கமா இருக்குங்கிறேன்ல, அப்புறம் என்ன? விடுங்க. ஓ சரி, அப்ப வெக்கத்தை போக்கிற வேண்டியதான். வேணாம். என்ன நீங்க எப்படி வெக்கத்தை போக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? இப்போ இறக்கி விடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல, சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் கடைக்கு வேற கிளம்பணும். இறக்கி விடுங்க. அவ்வளவுதானா? வேற என்ன வேணுமா? நெத்தியில ஒரு கிஸ். பொறுக்கி. எல்லாம் வீட்டும். அருகில் வந்ததிலே நானும் மனதில் சென்ற ஒளியே நீ என் மனதில் இன்னொரு கண்டுபிடிப்பாயா? மச்சான் நான் காசி பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. நினைச்சேன் புது நம்பரா இருக்கும் போதே. மாப்பிள்ளையா? ஆமா ஆமா. ஓ பேசுங்க. மச்சான் இங்க சிக்னலே கிடைக்கல மச்சான், அதான் ஃபோனே பண்ண முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. இப்போ வேற ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு வந்திருக்கேன். அங்க சிக்னல் கிடைச்சது, அதான் கால் பண்ணேன். ஹரி ஃபோனுக்கு பண்ணேன், ஆனா ஃபோனு நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வருது. அவன் ஃபோனுக்கு என்னாச்சு? ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினா, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. என்னாச்சு மச்சான்? அங்க உங்க வீட்டில் இருக்காளா இல்லை எங்க வீட்லையா? இருங்க இருங்க, பொறுமையா இருங்க. ஒன்றும் ஆகலை. என்ன ஹரி நல்லா தான் இருக்கா, நம்ம வீட்டில் தான் இருக்கா. அவளுக்கு ஃபோன் இல்லை, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஃபோன் இல்லையா? என்ன மச்சான் சொல்றீங்க? மச்சான் ஹரி ஹரி இப்போ எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லை மச்சான், நல்லா தானே இருக்கா. ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சதா சொல்லி சொன்னான். ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. அவளுக்கு என்ன, ஒரு 2 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலை சுத்தல், வாமிட்டிங் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணமே நீங்க தான். மச்சான் என்ன சொல்றீங்க? உடம்பு சரியில்லையா? மச்சான் இப்போ நல்லா தானே இருக்கா? மச்சான் என்ன மச்சான் சொல்றீங்க? நான் காரணமா? ஐயோ ஒன்றும் ஆகல ஹரிக்கு, விட்டா கிளம்பிங்க வந்துருவீங்க போல. நீங்களும் வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் காரணம்னா புரியலையா மாப்பிள்ள? நீங்க அப்பா வாங்க போறீங்க. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. மச்சான் என்ன சொன்னீங்க? அல்லாதீங்க மாப்பிள்ள, அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு தெரியுது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தாயாகிறதும் ஒரு பையனுக்கு தகப்பனாகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். எனக்கு அது புரியுது. கவலைப்படாதீங்க. ஹரி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நார்மலாக தான் இருக்கா. 2 நாளா என் மனசுக்குள்ள ஏதோ தப்பாவே பட்டுச்சு மச்சான். ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லுவீங்கன்னு நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். இப்பவே ஹரிய பார்க்கணும் போல இருக்கு, பார்த்து தூக்கி கொஞ்சணும் போல இருக்கு. ஆனா தொட முடியாத தூரத்துல இருக்கு. நான் எவ்வளவோ இங்க லீவ் எல்லாம் கேட்டு பார்த்தேன், ஆனா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பெருமிட்டும் கிடைக்கல. ப்ராஜெக்ட் முடித்து குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. புரியுது மாப்பிள்ள, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமா ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டே வாங்க. ஹரியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க.
நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்கள் வர்றது வரைக்கும் ஹரி இங்கே தான் இருப்பா. நான் பார்த்துக்குவேன். ம், புரியுதா? நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்லபடியாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டு சீக்கிரமாக வர பாருங்க. அடுத்து வந்து இங்கே வேலை பார்க்குற மாதிரி வாங்க. இனி ஏஸ் போக வேணாம். இல்லை மச்சான், இல்லை, இனி இனி நான் இங்கே வர மாட்டேன். எங்க அங்கதான் இது ஒரு 10 மாசம் மட்டும் எப்படியாவது பொறுத்துக்கோங்க. எப்படியும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வர முடியும்னு நினைக்கிறேன். என் குழந்தைய கூட கையில வாங்க முடியாத நிலைமை ஆயிட்டுல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாக்குறேன். அப்புறம் மச்சான் ஹரிட்ட பேசணும். 2-3 நாளா அவன் நினைப்பாவே இருக்கு. நிம்மதியாவே இருக்க முடியல. ஒரு 2 வாரத்தை மட்டும் பேசிக்கிறேன். வீடியோ கால் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆ, சரி சரி. நீங்க தான் பேசுறீங்கன்னு நான் சொல்லாம கொண்டு போய் மியூட் பண்ணி வீடியோ கால் கொடுக்குறேன். நீங்க பேசுங்க. ஓகே, இருங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் கால் பண்றேன். வீடியோ கால் பண்றேன். சரிங்க மச்சான். டேய் குட்டிமா, அண்ணே வா. சாப்பிட்டியா? அம்மா என்ன ஒரு வழி பண்ணிட்டு போயிடுச்சுனே, என்னால முடியல. இப்பதான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். நீ வா. இந்தா பேசு. யாரு? பேசுனா பேசு. ஏன் நான் கொடுத்தா வாங்கி பேச மாட்டியா? யாருன்னு தெரியும் எப்படி பேசுறது? வாங்கி பாரு, தெரியும். புச்சி, புச்சிமா. அல்லாம பேசு. புச்சிமா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்ககிட்ட பேச எத்தனை நாளா ஏங்குன்னு தெரியுமா? புச்சிமா. சரி ஹரி, நீ பேசு. அண்ணன் வெளியே இருக்கேன். என்னங்க எப்படி இருக்கீங்க? நேத்து வரைக்கும் நல்லா இல்ல. ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால சந்தோஷமே தாங்க முடியல ஹரி. அப்புறம் கேள்விப்பட்ட உண்மையா? ஆமா. நீங்க கேட்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னடி கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பேன்னு கேட்டீங்கல்ல. உங்க உயிரை தான் கிஃப்டா வச்சிருப்பேன். நீங்க சீக்கிரம் வரணும். உங்க வருகைக்காக தான் நானும் நீங்க கேட்ட உங்க பொம்பளை பிள்ளையும் காத்துக்கிட்டு இருப்போம். வேகமா வந்துருங்க புச்சிமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சத்தியமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் நீ வச்சிருக்க தெரியுமா? சத்தியமா என்னால சந்தோஷமே தாங்க முடியலடி. இந்த நிமிஷம் நீ பக்கத்துல இருந்தா ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் 2-3 நாளா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. ஆமா, உன் போன் எங்க? என் ஃபோனு கீழே கை தவறி உடஞ்சி விழுந்துருச்சுங்க. அதான் ஃபோன் பண்ண முடியல, வேற ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீழே விழுந்து உடஞ்சு போச்சா? சரி, அதான் சிக்னல் இல்லைன்னு சொன்னேன்ல, அதான் கால் பண்ண முடியல. இனி 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கால் பண்ணிடுறேன். என்ன? அப்புறம் உடம்ப பார்த்துக்கோ. இது வரைக்கும் ஒரு உயிராக இருந்த, இப்போ நம்ம உயிரை சேர்த்து 2 உயிராக இருக்க. ம், சரியா? சரிடி, ப்ளீஸ் அழுகாத. அழுகிற மூஞ்சி பார்க்கறதுக்கா கால் பண்ணேன். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நானும் தான். ஆனால் உன்னை தொட முடியாத தூரத்தில் இருக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆனால் இந்த லாங் டிஸ்டன்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. அப்புறம் இனிமே குருவி கொத்துற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, என் பிள்ளைக்கும் சேர்த்து நல்லா சாப்பிடணும். ஓகே, இந்த சமயத்தில் எந்த ஒரு பொண்ணுமே தான் புருஷன் கூட தான் இருக்கணும்னு நினைப்பா. ஆனால் என்னால் தான் அது முடியல. நேற்று வரைக்கும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா? ஆனால் கடைசி உங்கள் ஃபோட்டோ பார்த்து மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கூட நினைக்கல. நேரில் வர முடியலனாலும் இப்படியாவது என் கூட 2 நாளைக்கு ஒரு தடவை பேசுனீங்கன்னா போதும், நிம்மதியாக இருப்பேன். என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல தெரியுமா? ம், சரி, ஓகே. உடம்ப பார்த்துக்கோ. என்ன? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுவேன். என்ன? ஆனால்
குழந்தை பிறக்கிறதுக்குள்ளதான் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படியும் 10 மாசம் கழிச்சு குழந்தைய பாக்குற மாதிரியாவது வந்துருவேன். நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ஒழுங்கா சாப்பிடாம இருக்காத. என்ன, நான் கண்டிப்பா 2 நாளைக்கு ஒரு தடவை உனக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஐ மிஸ் யூடி. ஐ மிஸ் யூ டூ புச்சிமா. சின்ன சின்ன கண்ண சேவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே உன்னை அழியேந்தி ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை பணிவினை பார்க்கவா லாலி லாலி நானும் துளி துளி லாலி லாலி நீயும் துளி துளி சாரிங்க, தெரியாம. பரவாயில்ல சார், வேணும்னா மோதனீங்க, இருக்கட்டும். ஆ, இல்ல, நான் இதுக்கு மட்டும் சாரி சொல்லல. நேற்று என் தங்கச்சி அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னையும் மீறி உங்ககிட்ட நெருங்கிட்டேன்ல, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அக்ரிமெண்ட் படி எந்த ஒரு பாச நேசத்துக்கும் அஹ், அ- அன்பாகட்டும் ஒரு துக்கமாகட்டும் எதுலையுமே உங்க கூட நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் கையெழுத்தே போட்டேன். ஆனால் என்னையும் மீறி உங்ககிட்ட அடிக்கடி நெருங்குறேன்னு நினைக்கிறேன். சாரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க. புரியுது சார், ஆனால் நான் ஒன்றும் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் படி நடந்துக்கல சார். அதாவது நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தீங்க. அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் சரி நான் பண்ணது தான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் அப்படி பண்ணேன். இதுக்காக நீங்கள் என்கிட்ட சாரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசுனதை வச்சதெல்லாம் மறந்துட்டு நான் அப்படி பண்ணுறது தப்பு தானே? நீங்கள் சொல்லி தான் அதுக்கு பேர் தப்புன்னே எனக்கு தெரியும். மற்றபடி நான் தப்பாலாம் ஒன்றும் நினைக்கல. நான் தப்பாக நினச்சிருந்தா நீங்கள் கட்டியிருந்த தாலியவே நான் வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போவும் ஒரு வருஷம் கழித்து இந்த தாலியை கழட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஆனால் இந்த ஒரு வருஷம் இந்த குடும்பத்தில் தான் நான் இருந்தாகணும். அடுத்து என் தங்கச்சி வரா, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அவளுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்கிறா. ஆனால் நம்ம 2 பேரும் அப்படி இல்லைல்ல. நான் உங்களை கஷ்டப்படுத்துறேனா? யார் சொன்னா? இல்லை, எனக்கு தோணுது, அதான் கேட்குறேன். நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஒரு நிமிஷம் கூட உங்கள் கூட இந்த ரூமில் நான் ஸ்டே பண்ண மாட்டேன் சார். நீங்கள் என்ன எனக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்க? எந்த கஷ்டமே இல்லை சார். சொல்லப்போனால் உங்களால் ஒரு நல்ல குடும்பம் தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன். புரியல. சில விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதா சார் ரொம்ப நல்லது. ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது என்னன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ புரியாமலே இருக்கட்டும். ஆனால் புரிய வேண்டிய நேரத்தில் புரியும்னு நினைக்கிறேன். தள்ளுங்க. நான் உங்ககிட்ட நெருங்கினதை தப்புன்னு சொல்கிறாங்களா சரின்னு சொல்கிறாங்களா? என்ன புரியக்கூடாத விஷயம்? ஐயோ, பைத்தியமே பிடிக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இவகிட்ட இருந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அது என்னன்னு தான் தெரியல. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். டேய், எல்லாருமே இங்கே வந்துட்டா அப்புறம் அப்பா கூட யார் வேலை செய்யறது? நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு மண்டபத்துல நிறைய வேலை இருக்குன்னு அப்பா சொன்னாரா இல்லையா? மா, சரண போ சொன்னில, அவன் அண்ணி இங்க வர்றதுனால இங்க வந்துட்டான். குண்டமா வாய மூடுறி. அதான் தெரியுமே, ஆனா பொண்ணு வரும்னு சொல்லவே இல்லையே சரணு. அம்மா அதெல்லாம் வருவாங்கம்மா. ஏன் கொடுத்தனாரே இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்கன்னா என்னமோ பொண்ணுகிட்ட சொல்லி வச்ச மாதிரி தெரியுது. ஆமா, நீ நேத்து நைட்டு சேவர். டேய், ஏன்டா மூடிட்டுடா? நான் என்ன இல்லாததே சொன்னேன். நேத்து நீ சேவரேறி குதிச்சு போல. நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ பார்க்க வேண்டிய ஆளு என்கிட்ட பேசிட்டு இருந்தது. நீ போய் யாரை பார்த்துட்டு வந்த? டேய், அதை ஏன்டா கேக்குற? யோ, நான் அதை எப்படிலாம் சொல்ல? டேய், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டில? தப்பா நினைச்சுக்க மாட்டியா? டே சரணு, என்ன ஆளை மாத்தி கீத்தி? டேய், அதான்டா, நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னா நான் சொல்றேன். மூடிட்டு சொல்லு. டே, நான் மிருதுலான்னு நினைச்சு
அந்த ராட்சசி அவ அக்காக்காரி இருக்கல்ல அவளை லிப் லாக் பண்ணிட்டேன்டா. டே டே இது யாருக்கும் தெரியாதுடா. நான் அவன் நினைச்சதான்டா. சத்தியமா நான் அவகிட்ட சாரி கேட்டேன்டா. என்னது லிப் லாக் பண்ணிட்டு சாரி கேட்டியா? ஏய் என்ன என்ன கொழுந்தினாரே என்னமோ கிசு கிசுன்னு ஒன்றும் புரியல. அது ஒண்ணு இல்ல, நீ உங்களுக்கு சொல்லாமல சரணுக்கு லிப் லாக் வேணுமா கேக்குறோம். டே அண்ணாக்களா ஒன்றும் சரியில்லை. என்ன அதான் பாரு ஹரி என்கிட்ட வந்து லிப் லாக் கேக்குறான். மகேஷ் ஒன்று கொடுத்துருங்க மகேஷ். ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வர மகேஷுக்கு நல்ல வாய் என்ன. உன் சரண் சித்து போட்டு கேளு தங்கம், என்ன வேணாலும் உனக்கா வைத்திருவாரு. மூடிட்டு இருந்து இப்ப தேவையில்லாம ஏன்டா இப்படிலாம் பேசுற? நான் எப்படி உனக்கு லிப் லாக் கொடுக்கணும்னு கேட்டேன். அவ பண்ணான்னு நான் பண்ணான்னு சொன்னேன். என்னடா ஏன்டா அவ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளே, ஐயோ என் வாய பெடையில ஊத்தி கழுவிட்டு. சீ கருமோ ஆம்பளையும் ஐயோ ட்ரெஸ் கடைக்குள்ள வந்து சீ 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 இனிமே உங்க கூட பேச்சு வாங்கி வெச்ச கூடாது. அம்மா லாஸ்ட்ல அவளுக்கு என்னாச்சு எனக்கு தண்டால எங்க போய் திருச்சிட்டு இருக்கா. டே அண்ணா என்னடி குண்டமா குண்டமா மூஞ்ச பேத்துறேன். என்னடா ஒதிங்கடி இவனுங்க தான் பேசுற வாய் மூடிட்டு இருக்க. நான் பேசுற மாதிரி சண்டைக்கு வர குண்டமா. டேய் என்னடா வந்துருவாருப்பா கூட பிடிச்சிட்டு அப்படியே வந்துருவாரு. தங்கச்சி ஒரு வார்த்தை பேச விட மாட்டாரு. எங்க அண்ணன்டா. இன்னும் சம்மந்தி வீட்டுக்காரங்க வராம இருக்காங்க. அத்தை வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. அத்தை வந்திருப்பாங்க நீ யாரோ. அது வந்துட்டாங்கல்ல. அடடே வாங்க சம்மந்தி வாங்க வாங்க. இனி என் லிப் லாக் கேட்காத. அங்கதான் ஓ ஆள் வந்துட்டான். அவட்ட போய் கேளு. நீ சும்மா இருங்க, நீ வெக்கமா இருக்கு. ஏய் சும்மா இருடி, ஏன்டி இப்படி இருக்க? உங்க தம்பி தானே கேட்டா. இரவின் போர்வை என்னை சூழ்ந்து மெல்ல மெல்ல மூடும் தாழ்ந்து விடியலை தேடினேன் உன்னிடம் வா பெண்ணே. பாதம் எங்கும் சாவின் ரணங்கள் நரகமாகும் காதல் கரங்கள் ஒரு முறை மடியிலே உறங்குவேன் வா பெண்ணே. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சம்மந்தி எதுவும் நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல சம்மந்தி இருக்கட்டும். எப்படியும் வந்துட்டீங்கல்ல, எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு போறதுக்கே சாயந்தரம் ஆயிடும். அதான் முன்னாடி வந்துட்டோம்ல. டேய் பிரபா நான் கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொன்னா இப்ப காவியும் கூட வந்திருக்க. இரு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஒரு இடம் விடுறதுல எல்லாத்தையும் பம்படுத்துக்கிட்டே இருக்கிறது. ஏய் பட பொறுக்கி. வாங்க அத்தை. தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் தவணை முறையில் மரணம் நிகழும். என்னங்க ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அருகில் வாராயோ விரல்கள் தாராயோ நீ. சரிங்க சம்மந்தி இப்பவே தொடங்கிடுவோம். ஏன்னா லேட் ஆயிரும்ல. ஆதிரா அனிதா பொண்ணுங்களா நம்ம கூப்பிட்டுக்கலாம், பசங்களா ஒரு சைடில் அடிச்சு பத்தி விட்டுறலாம். ஏன்னா மாப்பிளைக்கு கோட் சூட் எடுக்கணும்ல, அதான். சரிங்க சம்மந்தி நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு வந்தோம். சரி இருங்க நான் சொல்றேன். ஏய் காவியா பிரபா நீங்க மாப்பிள்ளை கூட போயிருங்க. என்ன மிருதுளா சந்தியா அப்புறம் நித்யா நீங்க 3 பேர் அம்மா கூட வாங்க. மா நானும் காவியும் கூட போறேமா. பிஞ்ச செருப்பாலே வாங்கிட்டு போடி குண்டம்மா. ஏன் அவன்கிட்ட வந்து கடலை போடவா? போடா நேத்து வெளியே போறேன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆயிடுச்சு. எப்பயாவது நான் அவன்கிட்ட பேசணும் போ. நீ மூடு என்ன, நீ அவன்கிட்ட பேசாமலே இருக்கியாக்கோ? முந்தானத்து நைட் வீட்டுக்கு வந்தான் போல. ஓர பண்ணாதடி என்ன. எப்படி உனக்கு மட்டும் தெரியுது எல்லாமே? நாங்களாம் சிங்கிள்ஸ் ஓகே. இந்த மாதிரி கமிட்டடாக இருக்கவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத நாங்கள் கெஸ் பண்ணிடுவோம். கெஸ்ஸிங்கெல்லாம் மனநதே ஊத்தணும் பாங்க. நீ மட்டும் பாடி வந்து பாரு. வரமாட்டேன்னு நினைக்காத என்ன, அக்காங்க மாமாங்களா இருக்கிறதுனாலதான். படி குண்டம்மா. பாத்தியா நாளைக்கு அவனுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். நீ என்ன தடி பண்ண போற? நான் தான் சொன்னேன்ல என்ன நம்புன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் என்ன சுத்தமா நம்பிக்கையே இல்லாம இப்படி இருக்க? சந்தியா நம்புன்னு என்ன காலை மட்டும் வாரி விட்டுட்ட. நிஜமாவே சொல்றேன் உயிரோட இருக்கவே மாட்டேன்டி. நான் எதுக்காக இவ்வளவு உங்ககிட்ட கேக்குறேங்கிறது உனக்கு அது தெரியாது. அது என்னோட வழி தாண்டி, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு நான் உன் அக்கா புரியுதா? உனக்கு ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னா அதை எப்படி நடக்க விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன் நீ நினைக்கிற? ஒரு நாள் அது நடக்காது. நீ வாயை மூடிட்டு எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன இப்போ வாயை மூடிட்டு அவங்க என்ன சொன்னாலும் கேளு. என்ன புடவை எடுக்க சொல்லுவாங்க அதை மட்டும் எடு. ஆமா இப்போ இதெல்லாம் அவசியம் பாரு. நாளைக்கு அவனுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அப்புறம் 3 நாள்ல கல்யாணம். என்னடி இங்க பாரு நான் எல்லா விஷயத்துலயுமே உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான். என்ன சரண் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறினா
என்ன நீ உயிரோடையே பார்க்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். பாக்குறேன். அனிதா, ஆதிரா, ஹரி 3 பேரும் என் கூட வாங்க. மத்தவங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு போங்க. மா வேண்டாம்மா, ஹரி என் கூடயே இருக்கட்டும். அவளுக்கு அடிக்கடி வாமிட்டிங், தலை சுத்தல் இருக்கும். நீங்க பிஸியா கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா. அப்பப்பப்பப்பா, என்னடா நீ பக்கத்துல இருக்க பொண்டாட்டி விட்டுட்டு தங்கச்சிக்கிட்டே இருக்க. நீங்க வேணா அப்படி நினைச்சுக்கோங்க. என் குட்டிமாக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. கோயிலுக்கு போனதில்ல, பூசையும் தான் செஞ்சதில்ல. என் குலசாமி இங்கிருக்க, பிறசாமி எல்லாம் அப்புறம்தான். நானா அவளை பிடிக்குமா? ஆமா, நீனாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு பிடிக்காதா? அப்போ நான் என்ன பண்ணாலும் அதை நீ அக்செப்ட் பண்ணுவியா? அதுக்காக சேட்டை பண்ணா அக்செப்ட் பண்ணணும்னு இல்ல. ஆனாலும் ஹரி மாதிரி குசும்பு யாருக்கு இருக்காது. என்ன விக்ரம், சரியா சொன்னீங்கன்னா? பாசமலர் படம் இருக்கு, நல்ல தங்க கதை இருக்கு. இந்த தங்கை கதைக்கு முன்னால் அந்த கதை எல்லாம் கற்பனை தான். சென்னையில என்ன போல பணக்காரி யாரும் இல்ல, குணத்தில கோடீஸ்வரையும் கூட பிறந்ததாலே. போதும் உங்க பாசமலரை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. வாங்க போய் சேலை எடுக்க போலாம். பொறாம பிடிச்சவங்க. வா போலாம். வாங்கம்மா, என்ன முகூர்த்த புடவையா? ஆமா, முகூர்த்தத்துக்கு எடுக்கணும். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எடுக்கணும். 2 புடவை எடுக்கணும். இது எல்லாமே நியூ மாடல் கலெக்ஷன் தான். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மேல பாத்துக்கலாம். இப்ப இருக்கிற மாடல்ல தானா சாரி எடுக்கணும். அதுவும் அங்க நிக்கிறாள்ல கண்ணாடி போட்டுட்டு, அவன் என் தங்கச்சி, அவளுக்கு தான் நிச்சயதார்த்தம். அவளோட நேரத்துக்கும் அந்த மாதிரி எடுத்து போடுங்க. பரவாயில்லையா அனிதா, கல்யாணத்துக்கு புடவை செலக்ட் பண்றதுல என்னை விட பயங்கரமா இருக்கு. ஏன் நீல இப்பெல்லாம் வர வர யாருக்கும் ஆதிரா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறேன். வச்சுக்கிறேன். தாலி கட்டின என் புருஷனுக்கே எனக்கு கண்ணு தெரியாத போது, நான் பெத்த 10 மாசம் வயிற்று வந்து சம்மந்த பெத்த பிள்ளைக்கு எனக்கு கண்ணு தெரியாத போது மத்தவங்களுக்குலாம் கண்ணு தெரிஞ்சிருமா என்ன? நேற்று அவங்களுக்காக தான் விளக்கமரம் தூக்கிட்டு போனேன். ஆனா என்ன பண்ண, அவங்க அண்ணன் என்ன தூக்கிட்டு வந்துட்டாரு. ஐயோ அக்கா, என்னைக்குமே உங்க இடத்த என்னால பிடிக்க முடியாது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அண்ணா எடுத்து போடுங்க. பாருங்கம்மா, உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீ தான் கட்ட போற, நீ தான் செலக்ட் பண்ணணும். அத்தை உங்களுக்கு எதுவும்? எம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேப்பா. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் மாமியார்லாம் கிடையாது. நான் ஒன்லி அம்மா தான். ஓகேவா? என் மருமகளுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் எனக்கும் அது பிடிக்கும். ஒரே ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கு. எல்லாமே இருந்தா தானே அதிசயம். அந்த ப்ளூ கலர் புடவை எவ்வளோ அழகா இருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் இந்த புடவையெல்லாம் செலக்ட் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் அந்த ப்ளூ கலர் புடவையை பார்க்கும்போது உனக்கே வடிவமைச்ச மாதிரி இருக்குடி என் செல்ல பொண்டாட்டி. இப்போ வேணா என் மேலே நீ கோவமாக இருப்ப. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு புடவையை நீ கட்டிட்டு வந்து நின்றுன்னு வச்சுக்கோயேன், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? பொண்டாட்டி, உனக்கு அந்த லைட் பிங்க் கலர் தான் அழகா இருக்கும். நீ அதை தான் செலக்ட் பண்ணுவ. ஏன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதானே என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும். அதனால உனக்கு அதுதான் பிடிக்கும். நீ அதை தான் செலக்ட் பண்ணுவ. இவளோட கல்யாணத்தை நிறுத்துறது ஒரு சைடு இருக்கட்டும், அதுக்காக நமக்கு சாரி வாங்கி கொடுத்து அதை கட்டக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு அந்த லைட் பிங்க் கலர் புடவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதவே எடுத்துடலாம். உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு ப்ளூனா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல. ஆனால் இதுவும் கூட என் கல்யாணம் நடக்கும்போது தான் நான் இப்படி ஒரு புடவை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் விதியை பார்த்தியா? நீ கண்டிப்பா அந்த லைட் பிங்க் கலரை தான் எடுப்ப. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ப்ளூனா தான் ரொம்ப பிடிக்கும். அது நீ மறந்துருப்பியா? நிச்சயமா இருந்திருக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த லைட் பிங்கை யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. அந்த புடவை நம்மளுக்கு. ஏய் என்னங்கடி மச மச நிக்கிறீங்க? சீக்கிரம் பாருங்க, அடுத்தடுத்து எல்லாத்தையும் பார்க்கணும்ல. மிருதுலா உனக்கு மட்டும் தானா? அம்மா அது சீக்கிரம் ஏதாவது செலக்ட் பண்ணு. அம்மா அது சரண், அந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேம்மா. ப்ளூ பிடிச்சிருக்கா அக்கா உங்களுக்கு? ஆனா உங்க மாமியார் சொல்லிட்டாங்களே நம்மள தலையிட கூடாதுன்னு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதவே பண்ணட்டும். எனக்கு கூட அந்த ப்ளூ தான் பிடிச்சிருக்கு. அப்ப சரி, போய் ட்ரையல் ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிக்கா. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாளாவது உனக்கு இந்த மாதிரி ஒரு புடவைய வாங்கி கொடுப்பேன். அப்ப நீ இதை கட்டிட்டு என் கண்ணு முன்னாடி ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து நிப்ப பாரு. அந்த மூமெண்ட்டுக்காக
ஐ எம் வெயிட்டிங் டி என் செல்ல பொண்டாட்டி. நீ என்னதான் உன் கூட பேசலைனாலும் உன் நினப்பு எனக்குள்ள இருக்கதாண்டி செய்யுது. நீ என்னைக்குமே எந்து. அம்மா கீர்த்தி என்ன நான் நினைச்ச மாதிரியே எந்தன் தேடல்